வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் ஆன்லைன் பண மோசடி. மீண்டும் 3 பேரிடம் 26.60 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பல். குற்றவாளிகளை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார். மரக்காணத்தில் கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் பலி. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். திண்டிவனம் அருகே உரிய ஆவணங்களின்றி இருந்த 11,72,660 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர் ஒருவர் பேருந்தில் தவறி விழுந்து பலி. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 26.60 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் முகமது யூஸ்டின் அகமது. அவர் மேட்டுப்பாளையத்தில் மருந்து கம்பெனி நடத்தி வருகிறார். இவருக்கு ஸ்கைப் வீடியோ கால் மூலமாக ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் மர்ம நபர் ஒருவர் தான் மும்பையிலிருந்து சைபர் கிரைம் போலீசார் பேசுகிறேன் என்றும், உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருட்கள், சிம் கார்டு போன்றவை வந்துள்ளது, நீங்கள் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துகிறீர்களா என்றும் கேட்டு மிரட்டியுள்ளார். உடனடியாக தாங்கள் மும்பைக்கு வர வேண்டும் என்றும், இல்லையென்றால் போலீசார் தங்களை கைது செய்து கொண்டு வருவார்கள் என மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன முகமது யூஸ்டின் அகமது ரூபாய் 24,18,000 அனுப்பியுள்ளார். பிறகு இது தொடர்பாக ஆய்வு செய்ததில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதேபோல பார்த்த சாரதி என்பவர் ஃபேஸ்புக் மூலமாக ரூபாய் 72,000 புதுச்சேரியை சார்ந்த சஞ்சய் வாட்ஸ்அப் மூலமாக ரூபாய் 6,300 கொடுத்து ஏமாறந்திருக்கிறார்கள். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மரக்காணத்தில் கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் உயிரிழந்ததால் பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கிறது. மரக்காணம் அருகே கரிப்பாளையம் கிராமத்தை சார்ந்தவர் ரகு, வயது 45, உப்பள தொழிலாளி. இவரது மகன் ராகேஷ், வயது 18. இவர் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இளம் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் ராகேஷ் அவரது வீட்டிலிருந்து மரக்காணம் அருகே உள்ள தீர்த்தவாரி கடல் பகுதிக்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக கடலில் உண்டான சுழலில் சிக்கி பரிதாபமாக ராகேஷ் இறந்துவிட்டார். இது பற்றி தகவல் அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ராகேஷின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து ராகேஷின் தந்தை ரகு மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சூர்யா என்ற இளைஞரை கைது செய்த வில்லியனூர் போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 7,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். கூனிச்சம்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியின் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருக்குனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான அம்மன்குப்பம் பகுதியை சார்ந்த செல்வகுமார், வயது 21, மதுராம்பாக்கம் பகுதியை சார்ந்த ஸ்ரீகாந்த், வயது 29, கூனிச்சம்பட்டு பகுதியை சார்ந்த சிவா, வயது 21, செல்லிப்பட்டு பகுதியை சார்ந்த தமிழரசன், வயது 20, கோபாலன்கடை பகுதியை சார்ந்த பிரகாஷ்ராஜ் என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கஞ்சா வழக்குகளில் சிக்கிய அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அதேபோல கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட லாஸ்பேட்டையை சார்ந்த வீரப்பன், வயது 30,
உழவர்கரை பகுதியை சார்ந்த சரண்குமார் வயது 21 ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் அருகே பைக்கில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை கொண்டு சென்ற இருவரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியில் வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி பொறியாளர் முருகானந்தம் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த பைக்கை நிறுத்தி சோதனை செய்ததில் பைக்கில் வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி பகுதியை சார்ந்த தினேஷ்குமார் என்பவரிடம் ரூபாய் 11 லட்சம், திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியை சார்ந்த ரவிச்சந்திரன் என்பவரிடம் ரூபாய் 72,660 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் திண்டிவனம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான திவன்ஷா நிகம் முன்னிலையில் ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை ஒரு கவரில் பத்திரமாக வைத்து அதனை சீல் வைத்து பின் திண்டிவனம் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கல்லூரி மாணவர் ஒருவர் பேருந்திலிருந்து தவறி விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலியார்பேட்டை உப்பளம் தமிழ்தாய் நகரை சார்ந்தவர் அபிஷேக், வயது 19, கல்லூரி மாணவர். இவர் நேற்று கல்லூரிக்கு சென்று மதியம் தனியார் பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். பழைய பேருந்து நிலையத்தில் திரும்பிய பொழுது அபிஷேக் படிக்கட்டிலிருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவர் கீழே விழுந்து இறந்தது குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த மாணவர் அவரது வீட்டில் ஒரே மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலாப்பட்டு சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த கைதி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் 300க்கும் மேற்பட்டோர் சிறையில் உள்ளனர். சிறையில் உள்ள கைதிகள் மொபைல் போனை பயன்படுத்தி வருவதாக புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து சிறையில் மொபைல் போன் சிக்னல் தடுக்கும் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் அந்த கருவி செயல்படாமல் இருப்பதால் சிறை கைதிகள் இதை சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிறையில் உள்ள கைதிகளின் அறைகளை சிறைத்துறை வார்டன்கள் திடீரென சோதனை நடத்தினர். இதில் கைதி மாரிமுத்து மொபைல் போன் வைத்திருந்தது தெரிய வந்தது. அவரிடமிருந்து மொபைல் போனை பறிமுதல் செய்து அவரை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலமாக பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பகுதியில் நகைக்கடை நடத்தி வருபவர் சிம்னாரா, வயது 42. இவரது கடைக்கு கடந்த 7ஆம் தேதி 35 வயது மதிப்புள்ள டிப்டாப் ஆசாமி ஒருவர் வந்தார். 1 சவரன் தங்க நகை வாங்கினார். அதற்கான பணத்தை வேறு ஒரு நபர் மூலமாக ஜிபே அனுப்பியுள்ளதாக தவறான குறுஞ்செய்தியை கடைக்காரரிடம் காட்டி நகையை வாங்கி சென்றார். பின்னர் கடை உரிமையாளர் தனது மொபைல் ஜிபேவில் பார்த்தபொழுது பணம் வராமல் இருந்துள்ளது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் புகாரின் பெயரில் தவளக்குப்பம் போலீசார் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை தேடி வருகின்றனர். பெட்ரோல் பங்கில் திருடிய ஊழியருக்கு 3 ஆண்டுகள் சிறை விதித்து மாகே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தை சார்ந்தவர் ஷைலன். இவர் புதுச்சேரி மாநிலம் மாகேவில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். இவர் பெட்ரோல் பங்கில் ரூபாய் 1.50 லட்சம் பணத்தை திருடியுள்ளார். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் மாகே போலீசார் சிசிடிவி கேமரா ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து ஷைலனை கைது செய்தனர். இந்த வழக்கு மாகே சப்கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஷைலனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 5,000 அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இன்று அரியங்குப்பம் தொகுதிக்கு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள்
வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது பாஜக இளைஞரணி மாநில செயலர் ஜீவா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாகனத்தில் வரவேற்பு அளித்தனர். அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக மாநில செயலாளர் விபிவி வேலுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதிமுக சார்பாக இளைஞர் இளம்பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினர். மேலும் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக மாநில செயலாளர் வேலு கூறுகையில், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் ஆதரவாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலை சார்ந்த தேமுதிக மாநில நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாக்கு சீட்டுகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் அவர்கள், புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் 10,23,699 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 5,42,979 பெண்களும் 4,80,569 ஆண்களும் 3ஆம் பாலினத்தவர் 151 பேரும் உள்ளனர். இதில் முதல் முறை வாக்காளர்கள் 28,921 பேரும், 80 வயதுக்கு மேல் 38,684 பேரும், 85 வயதுக்கு மேல் 8,031 பேரும், 100 வயதுக்கு மேல் 97 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 13,141 பேரும் உள்ளனர். சேவை வாக்காளர்கள் 325 பேரும், வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் 368 பேரும் உள்ளனர். 2 மாநில வாக்காளர்களாக கருதப்பட்டோர் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 232 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. புதுச்சேரி பிராந்தியத்தில் 180, காரைக்காலில் 35 உள்ளன. 10 வாக்குச்சாவடிகள் அதிக பதற்றமானவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வீட்டிலிருந்து வாக்களிக்க 85 வயதுக்கு மேற்பட்ட 1,609 மூத்த குடிமகளும் 1,322 மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்கு பெறும் பணிகள் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தொடங்கும். தபால் வாக்கு அளிக்க சேவை வாக்காளர்கள் 325 பேரும், அத்தியாவசிய பணிகளில் இருக்கும் 43 பேரும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். வாக்கு சீட்டுகள் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதிக்குள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்படும். பாதுகாப்பு பணிகளுக்காக 2 கம்பெனிகள் துணை இராணுவம் வந்துள்ளன. மேலும் 10 கம்பெனிகள் வரவும் உள்ளன. இவ்வாறாக அவர் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தை வளமாக்கும் திட்டங்களை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்தி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து லாஸ்பேட்டை பகுதியில் ஜி.கே. வாசன் பிரசாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்து நிலைகளிலும் புதுவை மாநிலம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. திட்டங்கள் செயல்பாட்டில் புதுவை மாநிலம் முதலிடத்தை வகிக்கிறது. மாணவர்களது வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசு உதவியுடன் மக்கள் நல திட்டங்கள் புதுவையில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. மின்துறையில் மிகை மின் மாநிலமாக புதுவை உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 10 ஆண்டு தொடர் சாதனைகளுக்காகவும் முதல்வர் ரங்கசாமியின் தொடர் சாதனைகளுக்காகவும் இவ்வாறு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் புதுவை மக்கள் பாஜக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். பிரசாரத்தில் முதல்வர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் எம்பி செல்வகணபதி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் வேலைவாய்ப்பை உருவாக்க என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் நேற்று மாலை மாநில எல்லையான கனகசெட்டிக்குளத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து பிரசாரத்தை துவக்கினார். இதனையடுத்து பிரசாரத்தில் பேசிய அவர், மின்துறையை தனியார் துறைக்கு விற்க இங்குள்ள ஆளும் கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்டவைகளை விற்பதற்கு உண்டான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் வேலை வாய்ப்பை உருவாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களான அரிசி, உளுந்து, சமையல் எண்ணெய், பூண்டு, புளி உள்ளிட்ட அனைத்தின் விலையும் உச்சத்தை எட்டியுள்ளது. இவற்றை குறைக்க பாஜக கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பிரசாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக காரைக்கால் மாவட்ட 11 மீனவ கிராம பிரதிநிதிகள் அறிவிப்பை தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் மீனவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை சிறையில் உள்ள 2 விசைப்படகு ஓட்டுநர்களை விடுவிக்க கோரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து புதுச்சேரி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு மீனவர்களின் நிலை குறித்து எடுத்துரைத்து 1 வார காலத்திற்குள் விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மீனவ பிரதிநிதி கஜேந்திரன் அவர்கள் கூறுகையில், அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும், 2 மீனவர்களையும் விடுவிக்கும் வரை தேர்தல் புறக்கணிப்பு தொடரும் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்ய போவதில்லை என்று இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் கொள்வதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை ஒருங்கிணைந்து குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் உணவு திருவிழா மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது.
இதில் பல்வேறு வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவுகள் பற்றியும், நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை பற்றியும், கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம், கைக்குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்வில் 100% வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர், ஒருங்கிணைந்த குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலர், சித்தா மருத்துவர், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களும் கலந்து கொண்டனர். ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வீணாபாணி நினைவாக கலை விழா வருகின்ற 1ஆம் தேதி துவங்குகிறது. இதுகுறித்து அந்த மையத்தின் இயக்குனர் வினய்குமார் நிருபர்களிடம் கூறுகையில், இடையஞ்சாவடி சாலையில் ஆரோவில் நாடகம் கலை ஆராய்ச்சிக்கான ஆதிசக்தி மையம் அமைந்துள்ளது. இந்த மையம் கடந்த 1981ஆம் ஆண்டு வீணாபாணி சால்வா என்பவர் நிறுவினார். அவரது மறைவிற்கு பின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் நிர்வாகத்தினர் நடத்தி வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வீணாபாணி நினைவாக கலை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று 10வது ஆண்டாக கலை விழா வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்குகிறது. அன்று துவங்கி 8ஆம் தேதி வரை இரவு 7:30 மணிக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்கவும் உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி வினய்குமார் இயக்கிய ஹீரோஸ் நாடகமும், 2ஆம் தேதி பைத்தியமும் தெய்வீகமும், 2 மாயவாதிகள் குரல், ஜானாபாய் மற்றும் ரமா வைத்தியநாதனின் லலாட் நடனமும் நடக்கிறது. 3ஆம் தேதி அப்னேகர் ஜெய்சபா அன்மோல் வெள்ளனை இயக்கிய நாடகமும், 4ஆம் தேதி 8 கதைகள் மற்றும் 8 பாடல்கள் அடங்கிய ஆழமான வடிவமைப்பு மூலமாக 8 பெண்களின் கதை மற்றும் பாட்டும் இடம்பெறுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி பி லவ்ட் இயக்குனர் சபன் சரணின் நாடகமும், ஏப்ரல் 6ஆம் தேதி நமித் தாஸ் மற்றும் நிஷாந்த் நகர் எழுதிய நமித் ஆண்டு குவாப் நாடகமும், 7ஆம் தேதி யோகி எலியாஸ் இயக்கிய தி பார் போஸ் நாடகமும், 8ஆம் தேதி அதித்தி சாகர் எழுதிய கோ இசை நாடகமும் இடம்பெறுகிறது. இந்த விழாவில் சென்னை, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்கின்றனர். இவ்வாறாக அவர் கூறினார். உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த 3 நாட்கள் முகாம் நடக்கிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியின் சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரிகளை செலுத்துவதற்கு இன்று முதல் வருகின்ற 31ஆம் தேதி வரை 3 நாட்கள் வரி வசூலிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரிகளை ஜவஹர் நகரில் உள்ள நகராட்சி தலைமை அலுவலகம், வீட்டு வரி மையம், விவிபி நகரில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம், கிழக்கு கடற்கரை சாலை நவீன சுகாதார மீன் அங்காடியில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம் ஆகிய இடங்களில் காலை 9 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை செலுத்தலாம். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி நிலுவைதாரர்கள் 2023, 2024 ஆண்டு வரையிலான வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும். வரிகளை செலுத்தாதவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் டிஐஜி தலைமையில் போலீசார் சிறப்பு இரவு ரோந்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நகர பகுதியில் நேற்று நள்ளிரவு டிஐஜி பிரிஜேந்திரகுமார் யாதவ் தலைமையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நார சைத்தன்யா, எஸ்பிக்கள் லக்ஷ்மி சௌஜன்யா, வீரவல்லவன் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், கண்ணன், செந்தில்குமார் மற்றும் எஸ்ஐக்கள், போலீசார் என 50க்கும் மேற்பட்டோர் சிறப்பு இரவு ரோந்து பணியை மேற்கொண்டனர். உருளையன்பேட்டையில் உள்ள சீனியர் எஸ்பி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இந்த ரோந்து மறைமலையடிகள் சாலை, புஸ்ஸி வீதி, அண்ணா சாலை, அஜந்தா சிக்னல், பீச் ரோடு உள்ளிட்ட நகர பகுதிகளின் வழியாக நடைபெற்றது. ரவுடிகள் நடமாட்டம் இருக்கிறதா என ரோந்தின் பொழுது கண்காணித்தனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தரணிவேந்தனை ஆதரித்து
தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் டீ கடையில் டீ போட்டு கொடுத்தும் போண்டா போட்டு கொடுத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் இன்று காலை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் அங்குள்ள டீ கடை ஒன்றில் டீ அடித்தும் போண்டா போட்டு கொடுத்தும் போண்டாவை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பரிமாறியும் வாக்குகள் சேகரித்தார். அமைச்சர் மஸ்தான் என்றாலே டீ கடையில் டீ போடுவது, பரோட்டா கடையில் பரோட்டா அடிப்பது என நூதன முறையில் வாக்குகள் சேகரிப்பது வழக்கம். அதேபோன்று இன்று டீ கடையில் டீ அடித்து போண்டா கடையில் போண்டா போட்டு வாக்குகள் சேகரித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பாஜக மோடி அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இருக்காது என்று நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷனவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சுருதி மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பில் விசிக கூட்டணி கட்சி இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷனவாஸ் கலந்து கொண்டு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர்கள் அடுத்த முறை வாக்களிக்கும் உரிமை இல்லாத நிலை ஏற்படும் என்றும், இந்தியாவிலேயே பாஜகவை நேரடியாக தைரியத்தோடு எதிர்க்கும் ஒரே தலைவராக திருமாவளவன் இருப்பதாகவும் கூறினார். அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி RSS கொள்கைகளுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருவதாகவும், எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தலித்துக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ராகுல் காந்தி நேரடியாக சென்று குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்கு சிறுபான்மையினர் ஒன்று திரண்டு ஒருமித்த கருத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்றார். விழுப்புரம் பாராளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வானூர் பகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அம்பேத்கர் சிலை அருகே விசிக தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரசாரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, விசிக மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்னி வளவன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்கள், விழுப்புரம் நாடாளுமன்ற நிரந்தர உறுப்பினராக ரவிக்குமார் இருப்பார் என்றும், எனவே பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் வானூர் பகுதிகளுக்கு செயல்படுத்தி உள்ளார் என்றும் கூறினார். மேலும் திமுகவும் விடுதலை சிறுத்தை இளைஞர்களின் இயக்கமாக இருப்பதாகவும், இரண்டு இயக்கங்களும் இளைஞர்களை அதிகம் கொண்ட இயக்கங்களாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் போட்டியிடவில்லை, முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று நினைத்து அனைத்து தொண்டர்களும் வேலை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மரக்காணம் அருகே ஸ்ரீ வல்லலத்தம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள செட்டிநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லலத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசையுடன் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக விசேஷ திரவியங்கள், முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜைகளை தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை, தன பூஜை, கல்யாண் பூஜை, மகா சங்கல்பம், யாத்ரா சங்கல்பம், நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து மகா பூர்ணாகிதி, மகா தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலசம் புறப்பாடு நடைபெற்றது. கலச புறப்பாட்டினை தொடர்ந்து வளலத்தான் மற்றும் மூலஸ்தான ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன், அங்காளம்மன் மற்றும் நவ கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செட்டிநகர் பகுதியை சார்ந்த மீனவ பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஸ்ரீ மகிழா சூரமர்தினி காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகிழா சூரமர்தினி காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திட்டமிடப்பட்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாஹீதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகிழா சூரமர்தினி காளியம்மனுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிஷா சூரமர்தினி காளியம்மன் அருள் பெற்றனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.